தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருப்பார் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வல்லாளப்பட்டி கிராமத்தில் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் நாங்கள் பாராட்டு விழா நடத்துவது எங்களுடைய பாரம்பரியம் கிடையாது. மக்களுடைய அன்புக்காக மோடி ஐயாவுடைய தூதுவராக ஒரு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயா வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வரலாற்று சாதனைங்கண்ணா. ஒரு கிராமத்துக்கு யூனியன் மினிஸ்டர் வந்து இங்கிருந்து மக்களுடைய அன்புக்கு மட்டும் எப்பொழுதும் மோடி ஐயா கட்டுப்படுவாங்க. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவனத்துக்கு கொண்டு வாங்க, சரி பண்ணி கொடுப்பாங்க. அதே நேரத்தில் மக்களுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து கூட இருப்பாங்க. கச்சத்தீவை மீட்பது மட்டுமே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் கணபதி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். அனைத்து கட்சி கூட்டத்தில் கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்கீங்க. தமிழக மீனவர் பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்க சூழலில் என்னென்ன கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்கீங்க? குறிப்பாக தமிழ் மீனவர் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்திலிருந்தே கச்சத்தீவை மீட்டு நாம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தானது வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த கருத்தை நான் இன்று வலியுறுத்தி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சொன்ன அந்த கருத்துக்கு ஏற்ப நம்முடைய இன்றைய இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்களும் கச்சத்தீவானது காங்கிரஸ் காலத்திலே தவறாக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார். அதோடு இது அதை மீண்டும் பெற வேண்டும் என நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் இந்தியாவினுடைய எந்த ஒரு பகுதியும் இன்னொரு நாட்டிற்கு கொடுக்கக்கூடாது. இதுதான் முறை. ஆனால் கச்சத்தீவை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் 72, 73 திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதே பாராளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் அதற்கு தரப்பட்டது. இதை தான் நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் வலியுறுத்தினார்கள், மீண்டும் பெற வேண்டும் என்றும். அதே நேரம் பாரத பிரதமர் தேர்தல் காலகட்டத்தில் கூட இது தவறான முறையில் கச்சத்தீவானது ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது முந்தைய காங்கிரஸ் அரசால் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். அதே போன்ற சென்ற நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது நட்டா அவர்களும் பிஜேபியினுடைய நாடாளுமன்றத்தினுடைய மேலவையினுடைய தலைவராக இருக்கின்றவரும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர்களும் இதே கருத்தை வலியுறுத்தி காங்கிரஸ் காலத்தில் இந்த கச்சத்தீவை தவறான முறையில் ஸ்ரீலங்கா தரப்பட்டிருக்கிறது வலியுறுத்தினார்கள். ஆகவே இவரை சொல்லி நான் இந்த தமிழர்களுடைய மீனவர் தீர்க்க வேண்டும் என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துவது கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுக்கு பெற வேண்டும். அதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்தில் தேவைன்னு வலியுறுத்தி இருக்கீங்க. அதோடைய பின்னணி மற்றும் முக்கியமான கருத்துக்கள் என்ன? பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிலையை நாம் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே தான் பெண்களுக்கு பாதுகாப்பை தருவதற்காக மத்திய அரசு முன்வர வேண்டும். அதற்கு வேண்டிய சட்டம் கொண்டு வர வேண்டும். மாநில அரசு பேரரசு தான் சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இதுவரை எந்த நடவடிக்கை எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை.